சிந்தையை அடக்கியே சும்மாவிருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலை தனி அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோ என் சந்தோஷ செய்தி இதுவே, என் சந்தோஷ செய்தி இதுவே. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் குரு அனைவரையும் நினைச்சு ஆசையை பெற்றுக் கொள்ளலாம். இந்த யோகக்கலை நமக்கு வாழ்வில் வெற்றியும் வாழ்வில் மன மகிழ்ச்சியும் மன நிறைவும் கிடைக்க எல்லாம் வல்ல இறையருளும் குருவரும் துணை புரியுமாக என்று வாழ். Slowly rub your hands, warm up your eyes, gently open your palm, wish yourself வாழ்க வளமுடன். அப்படியே சிட்டிங்கே எனக்கு எக்ஸசைஸ் பார்ப்போம். வாக் டவுன் 2 3 4 5. நல்லா மூச்சு எடுக்கலாம், சைடில் சாய்ச்சிக்கலாம், எக்ஸைல் பண்ணிக்கிட்டே 2 3 4 5. மெதுவாக இப்போ ரொட்டேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பைன் ஸ்டார்ட் நம்ம எக்ஸசைஸ் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகணும். ஸோ ஸ்டார்ட் ஸ்பைன் வந்து நல்லாயிருக்கும். ஸோ எண்ட் ஆஃப் த ஸ்பைன் வரைக்கும் நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். ஸோ எப்பவுமே நெக் ரொட்டேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கழுத்து பகுதி அனைத்துக்கும் ஆப்போசிட் டைரக்ஷனுக்கும் கழுத்து பகுதி எல்லாத்துக்கும் நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்கணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கொஞ்சமாவது அசைவுகள் நம்ம கழுத்து பக்கம் ஏற்படுத்தணும். 4 5. ஓகே, now relax, elbow rotation 1 2 3 4. நான் எப்படி கையை மேலே வரைக்கும் கொண்டு போறேன்னு பாருங்க. 5. Again back 5 4 3 2 1. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்லோலி டர்ன் யுவர் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட். ஸோ ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு ஸ்லோலி சைடு பேஸில் அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ரைட் அண்ட் தென் லெஃப்ட் right and then left right left right left right left. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு ஸோ ஸ்லோலி மெதுவாக ஸ்ட்ரெச் பண்ணி நல்ல ஸ்ட்ரெச் பேக், மெதுவாக டவுன் ஸ்ட்ரெச், ஸ்ட்ரெச் பேக், down stretch, stretch back, down stretch, stretch back, down stretch, stretch back, down stretch. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு ஸ்லோவாக கைகளை விரல்களை க்ளோஸ் பண்ணி மெதுவாக 1 2 3 4 5. again back 5 4 3 2 1. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மெதுவாக இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீல் டவுன் பண்ணிக்கலாம். இப்போ உஸ்ட்ராசிட் பண்ண போகிறோம். மெதுவாக இன்ஹேல் பண்ணி ஸ்லோலி எக்ஸேல், மெதுவாக ரிலாக்ஸ் அண்ட் தென் டவுன். இப்போ மெதுவாக ஸ்ட்ரெச் பேக் பண்ணி ஸ்லோலி டவுன், மெதுவாக stretch back, slowly down, stretch back, slowly down, stretch back, slowly down. and then நல்லா இப்படி வச்சுக்கிட்டு மெதுவாக பண்ணுறவங்க பண்ணலாம். ஸோ மெதுவாக இந்த மாதிரி உஸ்ட்ராஸ் சரிங்களா, எப்படி நாள் பண்ண முடியுதா பண்ணுங்க, நான் ஆஃப் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5. மெதுவாக கை ஸ்ட்ரெச் பண்ணி உட்காந்துக்கலாம் அண்ட் மெதுவாக ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம மேலே பண்ணனால இப்போ ஸ்ட்ரெச் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் ஆகும். ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கால்களை நீட்டிக்கலாம். கால்கள் நீட்டி நல்லா டேப் பண்ணிக்கோங்க.
ஓகே, கால்கள் நல்லா டேப் பண்ணிட்டு ஸ்லோலி ரைட் ஆப்போசிட் சைட், லெஃப்ட், அவ்வளோதான். 1 2 3 4 5. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லோலி மெதுவாக ஸ்ட்ரெச் பேக், ஸ்லோலி டவுன், ஸ்ட்ரெச் பேக் டவுன். எவ்வளோ முடியுதோ அவ்வளோ கொஞ்சம் போதும். 3 4 5. மெதுவாக அப்படியே ஸ்டே பண்ணலாம். 1 2 3 4 5. அண்ட் தென் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ ஸ்லோவாக இந்த ஒரு காலை மேலே போட்டுக்கலாம். ஒரு கால் மேலே போட்டு ஸ்லோவாக ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அண்ட் தென் ஆப், ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டு ஆப், ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டு ஆப். ஸோ இப்போ அப்படியே வச்சுக்கிட்டு நேராக வச்சு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். இப்போ மெதுவாக நம்ம தொப்புள் மேலே கையை வச்சுக்கலாம். ஸ்லோவாக இந்த கை மேலே தூக்கிட்டு நல்லா இன்ஹேல் பண்ணுங்க, ஸ்லோவா எக்ஸேல். அதாவது இந்த கை உயரத்துக்கு நல்லா இன்ஹேல் பண்ணலாம், அந்த டிப் வரைக்கும். ஓகே, 1 2 வயிறு வெளியில வரும். 3 4 5. ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு ஸ்லோவா காலை நேராக வச்சுக்கலாம். அண்ட் தென் டேக் யுவர் லெஃப்ட் லெக், ஸ்லோவா வச்சுக்கிட்டு புஷ் டவுன் அண்ட் அப். 2 3 4 5. இப்போ அப்படியே இருக்கலாம். கால் அப்படியே வச்சுக்கோங்க. இல்லை கீழே இப்படி எனக்கு முடியலன்னா கீழே வச்சுக்கோங்க, இப்படி இல்லை நம்ம முடிகிறவங்க மேலே வச்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நல்லா உள்ளே தள்ளிக்கிட்டு இப்போ ஸ்லோவாக க்ளோஸ் யுவர் லெஃப்ட் பாம். லெஃப்ட் பாம் நம்மளோட வயிறில் இருக்கணும். அண்ட் தென் ஸ்விட்ச் யுவர் ரைட் லெக். இப்போ டேக் இன்ஹேல், நல்லா மூச்சு எழுங்க அண்ட் எக்ஸேல், வயிறு உள்ள போயிட்டு 2 3 4 5. ஓகே, இப்போ கால் வந்து பட்டர்ஃப்ளை மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஸ்லோவாக பட்டர்ஃப்ளை மாதிரி வச்சுக்கிட்டு, சரிங்களா? இப்போ அதே மாதிரி நல்லா இன்ஹேல் பண்ணி எக்ஸேல், இன்ஹேல் எக்ஸேல், இன்ஹேல் எக்ஸேல், இன்ஹேல் எக்ஸேல், இன்ஹேல் எக்ஸேல். அப்படியே லைட்டாக பட்டர்ஃப்ளை பண்ணலாம். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டு ஸ்லோலி நல்லா காலை ஷேக் பண்ணுங்கள். கண்களை மூடி ஜஸ்ட் அப்படியே ஃப்ளையிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். எதுவுமே திங்க் பண்ணாமல் ஜஸ்ட் உங்களோட 2 இந்த கால்களையும் நல்லா டேப் பண்ணுங்கள். ஒரு 50 கவுண்ட்ஸ் மினிமம் நம்ம பண்ணிக்கணும். பட்டர்ஃப்ளை நல்லா பண்ணுவோம். ஃபிஃப்டி கவுண்ட்ஸ். ஓகே, அண்ட் தென் ஸ்லோலி காலை நல்லா போட்டுக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு நல்லா கால் பார்த்தீங்கன்னா என்னோட பாதத்தை பார்த்தீங்கன்னா எந்த அளவு வெளியில் இழுக்கணும் அந்த அளவு இழுக்கணும், நரம்புகளெல்லாம் இழுக்கிற மாதிரி. அண்ட் தென் ஸ்ட்ரெச் பேக். மெதுவாக நல்லா கால் உள்ளங்கால் வரைக்கும் நல்லா அந்த அந்த ஃபுட் வந்து உள்ள வரைக்கும் போகணும், அந்த அளவு ஸ்ட்ரெச் பண்ணணும். ஓகே, இப்போ ஸ்டே பண்ணுங்க. 1 2 3 4 5. அண்ட் தென் ஸ்ட்ரெச் பேக் பண்ணி நல்லா பேக் பண்ணணும். 1 2 3 4 5. அகைன் நல்லா உங்களுக்கு கால் விரல்கள் நரம்புகள்லாம் இழுக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி ஸ்டே வித் 5 கவுண்ட்ஸ். 1 2 3 4 5. and then stretch back. 1 2 3 4 5. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு ஸோ இப்போ கால்கள் விரல்களை நல்லா க்ளோஸ் பண்ணுங்க, முடிஞ்ச அளவு க்ளோஸ் பண்ணி now to wait 5 counts. 1 2 3 4 5. and then நல்லா காலை ஓப்பன் பண்ணணும், விரலை ஓப்பன் பண்ணி 1 2 3 4 5. க்ளோஸ், open, close, open, close, open, close, open, close, open. Okay, so now opposite side la vakrasana பண்ண போறோம். slowly
மெதுவா உங்களோட ஆப்போசிட் சைட் கையை வச்சுக்கிட்டு மெதுவா டர்ன் பண்ணி இப்போ இந்த காலை பிடிக்கும். 1 பேக்ல பார்க்கணும். 2 3 4 5 மெதுவா ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ அடுத்த காலை வச்சுக்கிட்டு அடுத்த கால் பேக்ல வச்சுக்கிட்டு இப்படி வந்து இப்படி வச்சு பிடிச்சிட்டு ஸ்லோலி 5 4 3 2 1 மெதுவா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வஜ்ராசனத்தில் உட்காந்துருக்கோம். திருப்பியும் உங்களால் முடியவங்க சிட்டின் வஜ்ராசனத்தில் உட்காந்து ஸ்லோவாக கிட்னி மசாஜ், கிட்னி ரெண்டையும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஸ்பைன் வந்து நல்லா ஒரு லைன் மாதிரி நல்லா ப்ரெஷர் கொடுக்கணும். 1 2 3 4 5 ஸ்லோலி. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் அதே கிட்னில கான்சென்ட்ரேஷன். கீப் யுவர் ஹேண்ட் மெயினா இந்த தை இடுக்கில் வச்சுக்கிறோம். அண்ட் நல்லா மெதுவாக இன்ஹேல் பண்ணி ஸ்லோவாக எக்ஸேல். Inhale, slowly exhale. Inhale, slowly exhale. Inhale, exhale. Inhale, exhale. இப்போ ரெண்டு விரலையும் இப்படி க்ளோஸ் பண்ணிக்கிறோம் விரல்களை. அண்ட் தென் நாவல் ரீஜன் கீழே நல்லா புஷ் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி 1 2 கிட்னி மட்டும் கான்சென்ட்ரேஷன். 3 4 5 மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே லைன் ப்ரீத்திங் வந்துடுவோம். ஸோ லைன் ப்ரீத்திங்க்கு வஜ்ராசனத்தில் உட்காந்துட்டு கீப் யுவர் ஹேண்ட் லைக் திஸ். நாக்கை நல்லா வெளில தள்ளிக்கலாம். எக்ஸேல் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு. ஓகே, 3 டைம்ஸ் பண்ண போகிறோம். நாக்கை நல்லா வெளியில தள்ளுங்க. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் டைம். ரிலாக்ஸ்ட். தேர்ட் டைம். ரிலாக்ஸ்ட். நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே வஜ்ராசனத்தில் உட்காந்துருக்கோம். ஐ எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். கான்சென்ட்ரேட் யுவர் நெயில மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணும். தலை அப்படியே இருக்கணும். ஐபால் மட்டும் போகணும். ரைட் லெஃப்ட் 2 3 4 5 இப்போ கீழே வரைக்கும் வரோம். மேலே வரைக்கும் பார்க்குறோம். 1 2 3 4 5 இப்போ லெஃப்ட் சைட் பொசிஷன் வச்சுக்கிறோம். அப் டவுன் 2 3 4 5 again opposite side. Up down 2 3 4 5 slowly rotate பண்ணுறோம். 1 2 3 4 5 again back 5 4 3 2 1 மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸ்லோலி ஃபார் நியர் பண்ணுறோம். ஃபார் நியர் ஃபார் நியர் ஃபார் 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 நியர். ஸ்லோலி ரப் பண்ணிங்க. ஐ ஃபார்மிங் பண்ணுறோம். மெதுவாக 30 கவுண்ட்ஸ். கண்கள்லேயே உங்களோட கவனம் இருக்கணும். காந்த ஆற்றில் நல்லா கவனிக்கிறீங்க. 30 29
28, 27, 26, 25, 24, 23, 22, 21, 20, 19, 18, 17, 16, 15, 14, 13, 12, 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நார்மல் சிட்டிங்கில் உட்காந்துக்கலாம். நார்மல் சுகாசன். நார்மல் சிட்டிங்கில் மெதுவாக பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கப்பாலை பற்றி பண்ண போகிறோம். அதுக்கு மூலபல் பண்ணிக்கணும். அதாவது ஏனஸ் பாயிண்ட்டு சுருக்கிக்கலாம். இன்ஹேல் பண்ணிவிட்டு எக்ஸேல் பண்ணுறது மூக்கு வழியாக எக்ஸேல் பண்ணணும். ஃபாஸ்ட் எக்ஸேலிங். பிபி இருக்கவங்க மெதுவாக பண்ணுங்கள், இல்லை ரொம்ப பண்ண முடியாதவங்க பண்ண வேண்டாம். சரிங்களா? ஸோ நான் மூலபல். Relaxed. Second time, again மூலபல். Relaxed. Third time, மூலபல். எக்ஸசைஸ் முடிச்சுட்டு ஜஸ்ட் கான்சென்ட்ரேட் யுவர் பிரீத். நல்லா இன்ஹேல் பண்ணி ஸ்லோவாக எக்ஸேல் பண்ணுறீங்க. ஸ்லோவாக இன்ஹேல், ஸ்லோலி எக்ஸேல், ஸ்லோவாக இன்ஹேல், ஸ்லோலி எக்ஸேல். ஓகே. இப்போ நாக்கை நீட்டி ஃபோல்டு பண்ணி மூச்சை நல்லா நம்மளோட வாய் வழியாக இழுத்து நாக்கை மேலே மடித்து கழுத்தை கீழே வச்சுட்டு ஒரு ப்ரீத்தை ஹோல்டு பண்ணிவிட்டு அந்த கழுத்தை மேலே வச்சு எக்ஸேல் த்ரூ யுவர் நோஸ். ஓகே. 3 times பண்ணுறோம். Second time. Third time. ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். Now left hand chin mudra, right hand நாசிகா முத்ரா. ஸ்லோலி இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த 2 விரல் எடுத்து நம்மளோட புருவ மத்தியில் வச்சுக்கிறோம். ஸோ அப்போ நல்லா இன்ஹேல் பண்ணுறீங்க, புருவ மத்தியில் ஹோல்டு பண்ணுறீங்க. அப்போ 2 மூக்கையும் மெதுவாக ஸ்லோலி க்ளோஸ், ரொம்பலாம் க்ளோஸ் பண்ண வேணாம். ஸ்லோலி டச் பண்ணி ஹோல்ட் யுவர் பிரெத். எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆழி சுற்றி பிராணாயாமம். ஆனால் கான்சன்ட்ரேஷன் வித் யுவர் ஐப்ரோ சென்டர். ஓகே. ஸோ நவ் ரைட் நல்லா இன்ஹேல் டு லெஃப்ட் நாசில். அப்படியே 2 விரலை வச்சு ஹோல்ட் யுவர் பிரெத். 1, 2, 3, 4, 5. ஸ்லோலி எக்ஸேல் ரைட் நாசில். இதே மாதிரி பண்ணுவோம்.
ரிலாக்ஸ்ட். நவ் சின் முத்ரா. நல்லா நேராக நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அஸ்வினி முத்ரா பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட 20 கவுண்ட்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் சொல்லும்போது இப்போ ஸ்டார்ட் சொல்லும்போது உங்களோட மூலபத் பண்ணிக்கணும். அதாவது ஆசன வாயை சுருக்கி பிடிச்சிக்கணும். 1 சொல்லும்போது விட்டுட்டு திருப்பி பிடிக்கணும். ஓகே, இதே மாதிரி 20 கவுண்ட்ஸ் பண்ண போகிறோம். கான்சென்ட்ரேட் யுவர் உங்களோட மூலபந்த், அதாவது ஆசனா ரீஜியனை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்லா அடிச்சுக்கோங்க. 1 விட்டுட்டு திருப்பியும் இறுக்கிக்கணும். இதுக்கு பேர் அஸ்வினி முத்ரா. 2 மூச்செல்லாம் ஒன்றும் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நம்மளோட அந்த இடத்துல மட்டும் மூச்சு எழுத்து நல்லா க்ளோஸ் பண்ணி கான்ட்ராக்ட் பண்ணி அண்ட் தென் ரிலீஸ். 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 ரிலாக்ஸ்ட். நார்மல் பிரீத்திங் நல்லா மெதுவாக பண்ணிக்கலாம். நல்லா வயிறு வெளியில் வர மாதிரி மூச்சு எழுங்க. வயிறு உள்ளே போயிட்டே இருக்க மாதிரி எக்ஸேல் பண்ணுங்க. அகெயின் இன்ஹேல். பலூன் மாதிரி உப்பி நல்லா உங்களோட வயிறு வெளியில் வருது. இன்ஹேல் பண்ண பண்ண எக்ஸேல் பண்ண பண்ண வயிறு உள்ளே போயிட்டே இருக்க மாதிரி ஃபீல் பண்ணணும். இன்ஹேல் எக்ஸேல். Inhale, exhale, inhale, exhale. மெதுவா ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ பஞ்சபூதங்கள் மீது தவம் ஏற்றுகிறோம். பஞ்சபூதங்கள்ல ஃபர்ஸ்ட் நிலம் என்ற மண் மீது தவத்தை ஏற்றுகிறோம். மண்ணாலும் மண்ணிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெற்றுக் கொண்டிருக்கிறோம். மண்ணின் பெருமையும் உற்பத்தியும் மதித்து போற்றுகிறோம். மண்ணின் மீது தவம் ஏற்றுகிறோம். இரண்டாவதாக நீரின் மீது, பஞ்சபூதங்கள்ல இரண்டாவது தத்துவமாகிய நீரின் மீது தவம் ஏற்றுகிறோம். கடல் அலைகளை அப்படியே வெளிச்சுக்கிட்டே போகலாம். ஃபால்ஸை நினைக்கலாம். நல்லா ஆழ்ந்து நீர்ல நம்மளோட கவனம் இருக்கட்டும். நீரின் மதிப்பையும் பெருமையும் மதித்து போற்றுகிறோம். நீராலும் நீரிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். நீரை பயனுள்ள வகையில் உபயோகித்துக் கொள்ளத்தக்க விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்கிறோம். நீரின் மீது மனம் ஏற்றி தவம் ஏற்றுகிறோம். பஞ்சபூதங்கள்ல மூன்றாவது தத்துவமாகிய
நெருப்பின் மீது தவம் ஏற்றுகிறோம். எரிமலையை நினைக்கலாம். நல்ல ஒரு சுவாலையுடன் எரிகின்ற நெருப்பை நினைக்கலாம். நெருப்பின் பெருமையும் மதிப்பையும் உணர்ந்து போற்றுகிறோம். நெருப்பாலும் நெருப்பிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். நெருப்பை பயனுள்ள வகையில் உபயோகித்துக் கொள்ளத்தக்க விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்கிறோம். நெருப்பின் மீது தவம் ஏற்றுகிறோம். பஞ்சபூதங்கள் நான்காவது தத்துவமாகிய காற்றின் மீது தவம் ஏற்றுகிறோம். காற்றின் பெருமையும் மதிப்பையும் உணர்ந்து போற்றுகிறோம். காற்றாலும் காற்றிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். காற்றை பயனுள்ள வகையில் உபயோகித்துக் கொள்ளத்தக்க விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்கிறோம். காற்றின் மீது தவம் ஏற்றி அப்படியே நிலைக்கிறோம். விண் நிறைந்த ஆகாசத்தை நோக்கி பஞ்சபூதங்கள்ல ஐந்தாவது தத்துவமாகிய விண்ணின் மீது தவம் ஏற்றுகிறோம். விண் நிறைந்த ஆகாசத்துல பல கோடி நட்சத்திரங்கள், சூரியன்கள், விண்மீன்கள், கோள்கள் அனைத்தும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஒவ்வொன்றிலிருந்து மாற்றங்கள் நமக்கு வந்து கொண்டே இருக்கின்றது. விண்ணின் பெருமையும் மதிப்பையும் உணர்ந்து போற்றுகிறோம். விண்ணாலும் விண்ணிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். விண்ணை பயனுள்ள வகையில் உபயோகித்துக் கொள்ளத்தக்க விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்கின்றோம். விண் என்ற ஆகாஷ் மீது மனம் ஏற்றி தவம் ஏற்றுகிறோம். விண்ணிலிருந்து வரும் அபரிவிதமான ஆற்றல்களை நம்ம உச்சியில அப்படியே உள்வாங்குறோம். தலை உச்சியில உள்வாங்குறோம். அபரிவிதமான ஆற்றல்கள் நம் தலை உச்சிக்கு வந்து சேர்கிற மாதிரி உடல் முழுவதையும் அதை நம்ம ஸ்ப்ரெட் பண்றோம். உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். பேராற்றல் கருணையினால் உடல் நலம், மேலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழும். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். குடும்பத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் வாழ்க வளமுடன். என்றென்றும் நம்மளுக்கு வாழ்க்கை முழுவதும் இனிதாக அமைய வாழ்க வளமுடன். நம் யோகா குழுவில் உள்ள அனைத்து உறுப்பினர்களின் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்க. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம். Slowly rub your hands, warm up your eyes, open your palms.